திராவிடத்திற்கு எதிராகத்தான் அவர்கள் முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்தியதாக கூறியுள்ள அமைச்சர் ரகுபதி, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றது வெட்கக்கேடானது எனவும், பவன் கல்யாண் தனது சித்து வேலைகளை எல்லாம் தமிழ்நாட்டில் காட்ட முடியாது எனவும் கடிந்துரைத்துள்ளார். யார் ஆட்சி செய்தால் அமைதி, பாதுகாப்பு இருக்கும் என்பதை உணர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பார்கள் என கூறினார். கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றிருக்காங்க, எதிர்பார்க்குறீங்க? வெட்கக்கேடான விஷயம். பவன் கல்யாண் ஆந்திராவை பார்க்கட்டு போய் தமிழ்நாட்டில் பவன் கல்யாண் தன்னுடைய சித்து வேலைகளை எல்லாம் காண்பிக்க முடியாது. அதற்கு தகுந்த இடம் இது இல்லை. அங்கே வெங்கடாஜலபதிக்கு சொல்லுவார், இங்கே நீங்கள் புதுசாக முருகன் கோஷம் போட்டிருக்காரு. எனவே பவன் கல்யாணை போன்ற இரட்டை வேடம் போடுகின்றவர்கள் நாங்கள் அல்ல. 26 தேர்தலுக்கு நேற்று கூடிய கூட்டத்துக்கு சம்பந்தம் அல்ல. நம்முடைய தமிழ்நாட்டு வாக்காளர்கள், அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், தங்கள் மனச்சாட்சி அவர்களுக்கு நன்றாக தெரியும். யார் தமிழ்நாட்டை ஆண்டால் பாதுகாப்பு, யார் தமிழ்நாட்டை ஆண்டால் அமைதியாக இருக்கும், யாரிடத்தில் அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்கள் தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள். எனவே இவர்களுடைய போலி வேடம் எடுபடாது. இதுவரை ராமா ராமா என்று கோஷம் போட்டவர்கள் இன்றைக்கு முருகா என்று கோஷம் போட வைத்திருப்பது எங்களுடைய திராவிட மாடல் அரசு. நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்களாக இருப்போமே, ஆனால் இன்றைக்கு இவர்கள் முருக வேஷம் போட்டிருக்க மாட்டார்கள். ஆன்மீகம் இங்கே தலைத்திருக்கிறது என்கின்ற காரணத்தாலே தான், அதுவும் முருகனுக்கு தமிழ் கடவுள் முருகன் அதை தமிழர்களுடைய இதயத்தில் ஏந்தி இருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு முருக பக்தர் வேஷத்திலே வந்திருக்கிறார்கள். தமிழர்களுக்கு யார் வேஷம் போடுகிறார்கள், யார் உண்மையானவர்கள் என்பது தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த வேடதாரிகளை அவர்கள் நம்ப மாட்டார்கள்.